அவங்க வந்து முதல்ல உங்கள்ட்ட தொலைபேசியில இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு செக்ஷுவல் அசால்ட் இருக்கிற மாதிரியான ஒரு புகார் கொடுக்குறாங்க. நீங்க கூப்பிட்டு வார்ன் பண்றீங்க. வார்ன் பண்ணதுக்கு அப்புறமா நான் வார்ன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் நீங்க நடவடிக்கை எடுக்கலன்னு கேக்குறாங்க. இப்போ வந்து நீதிமன்றத்திலே வந்து அவங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வருது அப்படின்னு இருக்கிறப்போ அவங்க தரப்புல நியாயம் இருக்குன்னு வருது. நீங்க நேரடியா வந்து நீங்க லெட்டர் மூலியமா எங்களுக்கு புகார் கொடுத்தாதான் நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்றது. அவங்க நம்பி ஒரு புகார் கொடுக்குறாங்க. ஆனா நீங்க வந்து லீகலா தான் வரணும் அப்படின்னு சொல்றது. ஒரு பாதிக்கப்பட்ட பெண் நம்மளை நம்பி இருக்கிற ஒரு தலைவர்கிட்ட நான் வந்து புகார் கொடுக்குறேன். ஆனா நீங்க வந்து லீகலா தான் வாங்க அப்படின்னு சொல்றது. அவங்க உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை இழுக்கிறதுக்கான ஒரு நீங்க சொல்றது ரொம்ப நீட்டான பாயிண்ட். பட் நீங்க இது மாதிரி யூனியன்ல சம்பந்தப்பட்டு இருக்கீங்களா? உங்க பிரஸ்ல இருக்கீங்க இல்ல? உங்களை வந்து இவர் யார் நான் இவரோட பேச மாட்டேன்னு சொல்லிட்டா எதுக்கு பேச மாட்டேன்னு கேட்க மாட்டீங்க நீங்க? அப்போ யூனியன் தலைமை என்ன செய்யும்னா இங்கே இருக்கிற பாடியை சொல் இவங்க லெட்டரில் எழுதி அவங்க கொடுத்தால்தான் இவங்க கொடுப்பாங்க. இல்லைன்னா எங்களுக்கு எப்படி நான் பாட்டுக்கு இவர் வந்து பேசும்போது கொஞ்சம் அசிங்கமாக பேசினாருன்னு சொன்ன உடனே அது எப்படி நீங்கள் அசிங்கமாக பேசலான்னா நீ உனக்கு தெரியுமா? ப்ரூஃப் இருக்கா? எதுக்காவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்க மாட்டீங்களா? கேட்குறேன். எனக்கு தெரியாம தான் கேட்குறேன். ஆதாரம் இல்லை சார். ஆதாரம் இல்லை சார். நான் மறுபடியும் சொல்றேன், ஆதாரம் இல்லை. அதாவது இப்ப இந்த யூனியன் இப்போ நீங்க என்ன சொல்றீங்க சார்? இந்த இவர் வந்து தப்பு பண்ணிருக்காரு சார், அவர் மேல ஆக்ஷன் எடுங்கன்றீங்க. இப்ப நான் ஆக்ஷன் இந்த ரெக்கார்ட்ஸ்ல எதை பேஸ் பண்ணி நான் ஆக்ஷன் எடுக்கிறேன்? இல்ல இப்ப கொடுக்கப்பட்டிருக்க புகார் வந்து பாலியல் ரீதியான இப்ப புகார்ன்றது இப்ப சொல்றீங்க. இப்ப பாலியல் ரீதியான புகாருக்கு ஏன் விசாரணைக்கு வரல என் கேள்வி. இல்ல அது லெட்டர்லா கொடுத்தாங்க அப்படின்னா வெளிப்படைத்தன்மையா இப்போ வந்து அடிச்சுட்டான் வச்சுட்டான் அப்படின்றது ஓகே. ஒரு பெண் வந்து நான் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கேன் இல்ல ரைட்ல வீடியோ கால் பண்றாங்கன்றது ஒரு தவறான ஒரு நோக்கமா இருக்குமோன்ற ஒரு தோணல தான் சொல்றாங்க. நீங்க சொல்றது கரெக்ட். நீங்க சொல்றது கரெக்ட். வந்து ஒரு லெட்டர் தாண்டி நம்ம ஒரு தலைமை பண்புல இருக்கு. இல்ல என்ன இருக்கு அப்படின்றது திஸ் இஸ் நாட் அவர் சொல்றேன். அவனை வார்ன் பண்ணன்றேன் நானு. இப்போ எனக்கு நான் திருப்பி சொல்றேன் சார், இது வந்து அந்த பொண்ணு சொல்லிருக்கு சார். இது நடந்ததுக்கான எந்த ப்ரூஃப்? இப்போ ஒரு நிமிஷம் அவர் கேட்டதுக்கு நான் முடிச்சிடுறேன். ஓகே, இப்போ இந்த மாதிரி எங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு இல்ல, என்கிட்ட போன்ல பேசினப்போ இங்க யூனியன் லெட்டர் கம்ப்ளைண்ட் பண்ணப்போ இந்த விஷயத்த சொல்லவே இல்லையே. எனக்கு அதுக்கு புதுசா இப்ப வருது. புதுசா இப்ப வந்து கதிரவன் பாலு மிரட்டினார்னு வருது. எங்க மிரட்டினார் கதிரவன் பாலு? ஏன் லெட்டர்ல இல்ல? அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா எடிட் பண்ணி போட்டுருக்கேன்னாங்க. சரிங்களா? ஓகே சார். இப்போ வந்து நீங்க உங்களோட சிசிடிவி ஃபுட்டேஜ் ரா ஃபுட்டேஜ் கிட்ட கொடுத்தீங்கன்னா நாங்க டெலிகாஸ்ட் பண்ணுவோம். சார் இல்ல சார், இது யூனியன் இஷ்யூ சார். போலீஸ்க்கு கொடுத்திருக்கோம் எடிட் பண்ணி ரிட்டர்ன் சொல்றாங்க சார். இவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க சார். போலீஸ் சொன்னாங்களா எடிட் பண்ணி கொடுத்திருக்கோங்க? இவங்க வந்து க்ளைம் பண்ணி இவங்க சொல்றாங்க சார். போலீஸ் எப்படி சார் ஒத்துக்குவாங்க எடிட்டட் ஃபுட்டேஜ்? நான் உங்களை கேக்குறேன். இல்ல சார், நான் தான் சொல்றேனே, ஒருத்தர் என்ன வேணாலும் ப்ளேம் பண்ணலாம். வேர் இஸ் தி ப்ரூஃப்? இல்ல பரவாயில்ல. வேர் இஸ் தி ப்ரூஃப்? யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம் சார். நான் கூட ஒரு சார் மேல கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஏதாவது ஒண்ணு. வேர் இஸ் தி ப்ரூஃப்? ஐ ஹேவ் டு ப்ரூவ் இட். நான் சொன்ன உடனே அவங்களால ஆக்ஷன் எடுத்துருவீங்களா? ஆமா சார், கம்ப்ளீட் ஃபுட்டேஜ் சார். அவர் அவ்வளவுதான் கேட்கறாரு. அதான் சார், ரா ஃபுட்டேஜ் கொடுக்காம அக்செப்ட் பண்ண மாட்டாங்க சார் யாரும். நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப கரெக்ட். அது வந்து எல்லா ஆபீஸ்லயுமே நடக்கக்கூடியது தான். இப்ப எதிர்த்து கேட்டா ஏதாவது பேசுனா உடனே எடுத்துடுறோம்னு சொன்னா 1700 பேருக்கு மேல மெம்பரா இருக்க முடியுமா? இங்க மெம்பரா இருக்கிறவங்க 1700 மேல யாராவது ஒருத்தர் மட்டும் எதிர்த்து கேட்டிருப்பாருன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நாங்கள் என்னென்ன கொடுக்குறோமோ யூனியன்லேருந்து நீங்கள் அதை வேணாலும் கேள்வியாக கேளுங்க. நீங்கள் ஏன் கொடுக்குறீங்க இவ்வளோன்னு கேளுங்க மெம்பர்ஸ்க்கு. அதை நாங்கள் தராமல் இருக்கணும். ஆனால் தரோம். எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா எதுக்கு நீங்கள் 10% வாங்குறீங்கன்னு இப்போ தானே கேள்வி கேட்குறாங்க. இது 20 வருஷமாக நடக்கிறது. 10 வருஷமாக வாங்கிட்டு எல்லாம் பசங்களெல்லாம் படிக்க வச்சுட்டு இப்போ கேட்குறாங்க ஏன் நீங்கள் 10% வாங்குறீங்க? அதை என்ன பண்ணுறீங்க? இப்போ அவங்களுக்கு இப்போ 10% வாங்குறது தப்பாக தெரியுது. ஏன்னா அவங்க பிள்ளைங்க அதில் வாங்கி தான் படித்தாங்க. 15,000 ரூபா கொடுத்துருக்கோம் ஒரு சிலருக்கு. அதனால் அந்த டீட்டெயிலாம் தெரியணும்ல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சந்தோஷமாக இருக்கும்.
இந்த ஒரு நிகழ்ச்சி நிகழ்ச்சினா உங்களுக்கு இதெல்லாம் தெரிய வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இவர் கேட்டார், ஏன் எங்களுக்கு ஏன் கொடுக்குறது, அந்த படத்தை கொடுங்களேன், எங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டேன். இட் இஸ் இந்த போலீஸ் கஸ்டடி, யூ கேன் கோ அண்ட் ஆஸ்க். நீங்கள் எப்போ வேணாலும் போய் கேளுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.